உள்ளது. அன்புக்கு புகழாது, இருமாப்பா இராது, செய்யாது, நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, படாமல் படும். கேட்டீங்கன்னா எவ்வளவு அழகா அந்த அன்புக்கு எத்தனை வசனம் எடுத்து சொல்றது பத்தியா? எத்தனையும் அன்பு செய்யும். என்ன, நாம் தேவனிடத்தில் நாம் விசுவாசம் வைத்தால், அன்பு நாம் வைத்தோம், இந்த அன்பு இத்தனையும் செய்யும். ஒருத்தரை பார்த்து நல்லா வாழ்றவனை பார்த்து போராடப்படாது, நல்லா பேசுறவனை பார்த்து வரப்படாது, நல்லா பாடுறவனை பார்த்து போராடப்படாது. ஏன்னா நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பணும். அந்த அன்பின் வழியில் நாம் நடக்கணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உண்மை. அடுத்த வசனம், சசிக்கும். அது எது? அன்பு அத்தனையும் சாதிக்கும். ஒழியாது. கேட்டுக்கா. ஒழிந்து போம், ஒழிந்து போம், ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் குறைவுள்ளது, வரும்போது ஒழிந்து போ. பத்தியா, ஆண்டவர் இதை எல்லாம் மாற்றி போடுவார் என்று நமக்கு எழுதுகிறார். இதை யாரு? இதை நமக்கு மாற்றி போடுவார். இருந்த போது பேசினேன், சிந்தித்தேன், யோசித்தேன், போது ஒழித்து விட்டேன். பார்க்கிறோம், பார்ப்போம், அறியப்பட்டிருக்கிறபடியே கொள்வேன். கேளுங்க, எது பெரியது? அன்பே பெரியது. நாம் எதை செய்யணும் என்று தெளிவாக சொல்கிறது. அன்பே பெரியது. நம்ம அன்பை மட்டும் வைக்கணும். பிறவர்களை தூஷிக்கிறது, பிறவர்களை ஏகலமா பேசுறது, அவங்கள பகச்சிக்கிறது, இதெல்லாம் நம்ம விட்டு அதான் ஒழிந்து போய்விட்டு சொல்றப்பாரு. நம்ம விட்டதெல்லாம் ஒழிந்து போய்விட்டது. நாம் புதிய மனிதராக சிருஷ்டிக்கப்பட வேண்டும், புதிய நோக்கங்கள் வாழ வேண்டும், ஆண்டவரோடு உறவாடி இருக்க வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு தொடர்ந்து நம்ம இதை நமக்கு உரைத்து கொண்டிருக்கிறார்.